இப்ப நீங்க அலைகடலென திரண்டு வந்துகிட்டு இருக்க இந்த மக்கள் கூட்டம் எதுக்காக ஒரு பேரணியா திரண்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அரிட்டாப்பட்டி கிராமம் அதை ஒட்டி நாயக்கர்பட்டி கிராம எல்லை பகுதியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் வர இருக்கு. அதாவது 1.93 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இந்த திட்டம் வந்துச்சுன்னா வரலாற்று சிறப்பு மிக்க அந்த ஏரியாவே மொத்தமா மாசடைஞ்சிரும். அதுல இருந்து வர கழிவுகள் எல்லாமா சேர்ந்து அந்த ஏரியாவே நாசமாக்கிறோம் அப்படின்றதுனால அதை தடுக்கிறதுக்கு எல்லாருமா சேர்ந்து போராடுறாங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட். இந்த மைனிங் ப்ராஜெக்ட்டை கைவிட சொல்லி தமிழ்நாடு அரசும் சரி எதிர்க்கட்சி தலைவரும் முன்வைக்கிறாங்க ஒரு கோரிக்கை. ஆனா அதுக்கான எந்த ஒரு விளக்கமும் எந்த ஒரு பதிலும் அந்த சைடுல இருந்து வரல. இப்ப இந்த மக்கள் பேரணி எதுக்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போராட்டமானது ஒருபோக விவசாயிகள் சங்கத்தால ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 50,000 விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அவங்களோட மெயினான கோரிக்கை என்னன்னா, இன்னைக்கு சட்டப்பேரவை நடந்துச்சு. அதுல அந்த குறிப்பிட்ட அரிட்டாப்பட்டியை சுத்தி உள்ள ஒரு 50 கிராமத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அப்படி அறிவிச்சிட்டா இந்த மாதிரியான மைனிங் ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வர முடியும். இப்படி இவங்க போராட்டத்தில் பேரணியா ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது போலீஸ் தடுத்து நிறுத்தி, நீங்க நடந்து போறதுனால நிறைய டிராபிக் ஆகுது, அதனால வாகனங்கள்ல போய் உங்களோட கோரிக்கை மனுவை அதிகாரிகள்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க, அதெல்லாம் முடியாது, அப்படி நாங்க வாகனத்துல போயிட்டா எங்களோட போராட்டத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிரும். அவங்க தடைகளை மீறி நடந்து போறதை நம்ம பார்க்க முடியும். விவசாயிகள் தங்களையும் தங்களோட கிராமத்தையும் காப்பாத்துறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. இதுல பிஜேபி காரங்க என்னடானா தமிழ்நாடு அரசு தான் இந்த போராட்டத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. டிஎம்கே காரங்க என்னடானா ஒன்றிய அரசு தான் இந்த ப்ராஜெக்ட்டை கொண்டாந்துச்சு, அவங்கள போய் கேளுன்னு சொல்லி அவங்கள ப்ளேம் பண்றது மாதிரி. ஒரு மாநில அரசாங்கம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அதை மீறி அவங்க ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம ஊருக்குள்ள கொண்டு வந்துட முடியும். அப்படி கொண்டு வர நினைச்சாங்கன்னா மக்களோட சேர்ந்து நீயும் போராடு. அதை விட்டு ப்ளேம் கேம் ஆடிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த பிஜேபி காரங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்களே, உங்களுக்கு தமிழ்நாடு மேல அக்கறை இருந்துச்சுன்னா நீயும் அரசாங்கத்திட்ட போராடு. விவசாயிகளோட சேர்ந்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி காரனும் டிஎம்கே காரனும் சேர்ந்து போராடு. அதை விட்டு மாறி மாறி ப்ளேம் கேம் ஆடிட்டு இருக்கீங்க. உங்களால பாதிக்கப்பட போறது அந்த ஊர் மக்கள் தான். மக்களோட முழு கோரிக்கையை அதை முழுமையா கைவிடணும் அப்படின்றது இங்க உள்ள மாநில அரசாங்கமான டிஎம்கே நினைச்சா இதை முழுமையா அப்போஸ் பண்ணி தடுத்து நிறுத்த முடியும். அதே மாதிரி பிஜேபியால இந்த திட்டத்தை முழுமையாவும் கைவிட முடியும். இதோட ரிசல்ட்ல தெரிஞ்சிரும்டா யாருக்கு இந்த தமிழ்நாடு மேல அக்கறை இருக்குன்னு.